குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி அறுவடை கீரை தண்டு கீரை பூக்கள் எல்லாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நம்ம மழை பெஞ்சு விட்டதும் நிறையா பூக்கள் நம்ம கிடச்சிட்ருக்காங்க. தேவையான அளவுக்கு எல்லா பூக்களுமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மருதாணி சின்ன தொட்டி தான், எந்த அளவுக்கு வளர்ச்சியோடு இருக்காங்க பாருங்கள். மருதாணி பூ விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. செம்பருத்தி இது ஒரு நாட்டு வெரைட்டி தானே, நிறைய பூக்குது. நிறைய பேர் கட்டிங் அதிலலாம் கொடுத்தேன் நான். லாவெண்டர் மலர்கள், இட்லி பூ, ஒவ்வொரு செடி ஒவ்வொரு கிளையிலையும் கொத்து கொத்தாக மொட்டுக்கள் பூக்கள் செடி முழுவதும் இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கிளையிலையும் மொட்டுக்கள் வராமல் இல்லை. எல்லா கிளையிலையுமே மொட்டுக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் பூக்கும்பொழுது நம்ம அந்த கார்டனே அலங்கரித்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பட்ரோஸ் அந்த மாதிரி தான், அடினியம் அந்த மாதிரி தான் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்டாப்பாக பூத்துட்ருக்காங்க. சைனீஸ் வயலட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி அளவே இருக்காது அவங்க பூக்கிறதுக்கு. நான் மொத்தத்தில் ஒரு 5 செடி வச்சுருக்கேன் சைனீஸ் வயலட்டு. இப்போ நிறைய பேருக்கு நான் கிஃப்ட்டு கொடுத்தது சைனீஸ் வயலட் தான். இன்னும் சிலருக்கு நான் பெண்டிங் வச்சுருக்கேன். அது வந்து இன்னும் சில கட்டிங்லாம் சேர்த்து மொத்தமாக அனுப்பலான்னு சொல்லி எல்லாமே சேர்த்து நான் மொத்தமாக அனுப்பிவிடுவேன். எல்லாருக்குமே கேட்ட அத்தனை பேருக்கும் நான் அனுப்பி விட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிவிடுவேன். கட்டிங் வளர வளர அனுப்பி விட்டுருவேன். எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம கார்டன்லாம். இந்த ஒரு செடியிலே ஒரு 10 பூ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கிளைக்கு கிளை பூக்கள் தான் இருக்கும். இடையில இந்த பூக்கள் வந்து இந்த அரளிப்பூக்கள் கொஞ்சம் தடுமாறினாங்க. இப்போ செடி முழுவதும் மொட்டுக்கள் தான். செடி எவ்வளோ சின்ன செடி பாருங்கள், ஆனால் மொட்டுக்கள் பாருங்கள். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான். நம்முடைய செடியின் வளர்ச்சியும் நம்ம என்னென்ன அறுவடைக்கு ரெடியாக இருக்கான்னு எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்துடலாம். பட்ரோஸ் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் போகிறவங்க யாருன்னு கூட தெரிய மாட்டேனுது. எல்லாருமே வந்து கேட்டு நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனால் பரவாயில்ல, வந்துகிட்டே இருக்குது. அதுலேயே ஆரஞ்சு கலர் பட்ரோஸ் வந்து ஒரு ரோஸ் அளவுக்கு பூக்குது. நான் அது தனியாக எடுத்து வீடியோ போடுறேன். வெறும் அந்த ஆரஞ்சு கலர் பட்ரோஸ் மட்டும். கத்திரிக்காய் பிஞ்சுகள்லாம் பாருங்கள். கிளைக்கு கிளை, செடிக்கு செடி கத்திரிக்காய் தான். மொத்தம் நம்மகிட்ட ஒரு 13-14 செடி இருக்குது. ஒரு 6 வெரைட்டி செடி. அது நீட்டு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கொத்து கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், இன்னும் சில கத்திரிக்காய் பேர் எனக்கு தெரியல, முள்ளு கத்திரிக்காய். இந்த மாதிரி செடிக்கு செடி கத்திரிக்காய் பிஞ்சுகள் வந்தாச்சு. போன வருஷம் நம்ம நல்லா அறுவடை பண்ணியிருந்தோம். போன வருஷம்னு சொல்ல முடியாது, தைப்பட்டத்தில். இப்போ ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாமே நல்லா வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு கத்திரிக்காய் செடியும் வந்து நல்ல கிளையோடு ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட இவ்வளோ பக்க கிளைகள் இல்லை, இந்த வாட்டி நல்ல பக்க கிளைகள் வச்சுட்டாங்க. அப்படியே இது முலாம்பழம், எத்தனை கத்திரிக்காய் செடி பாருங்கள். நம்மளுடைய மொத்த கத்திரிக்காய் செடியும் எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன்.
பிஞ்சுகளை கவர் பண்ணி எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் டவுனாக எடுக்க வேண்டியது இருக்குது. அது எனக்கு அவ்வளோ டவுனாக என்னால் எடுக்க முடியல. நல்ல செடிங்களுடைய வளர்ச்சியெல்லாம் நல்லா போட்டிருக்கேன். எடுக்க முடிஞ்ச சில கத்திரிக்காய் செடிகளில் இருக்க காய்கறிகளை எடுத்திருக்கேன் நான். எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம கத்திரி செடியெல்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரி நாற்றெல்லாம் கொடுக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்காங்க, நிறைய ரெடி ஆகிட்டுருக்காங்க. என்ன ஒன்று பக்கத்தில் இருந்தால் டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கொரியர் பண்ணுறதுனா நான் இங்கேருந்து கொரியர் ஆஃபீஸ் போய் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்கிறேன். அவங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. அது ஒன்று தான் கஷ்டம். கொடுக்குறதுக்கு நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது செடிங்கள்லாம். ஆனால் என்னென்னா அதை டெலிவரி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெள்ளரிக்காய் செடி, முலாம்பழம் செடி, வாட்டர் மிலான் செடி எல்லாத்துலேயுமே பிஞ்சுகள் வந்துட்டு தான் இருக்குது. நான் பறிச்சுட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்காங்க. பசுமை தண்ணியும் மாறாமல் இருக்காங்க. அப்படியே சோளக்கருதில் ஒரு கருது நல்லா வந்திருக்காங்க. ஒரு செடியில் ஒரு செட்டை கொஞ்சம் காஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நான் அதை எதுவும் அந்த பண்ணல, அப்படியே விட்டுருக்கேன். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், இன்னும் பெஸ்ட்டாக வரும்.